ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான புடலங்காய் கூட்டு. அதுக்கு ஒரு குக்கரில் 1/4 மணி நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு 1/4 கப் எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு புடலங்காய் நல்லா தோல் சீவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூடவே 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி வேணாம், புடலங்காய் சீக்கிரமாக வந்துடும். ஸோ 2 விசில் விட்டால் போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாயில் தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், 2 பல் இடித்த பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ குக்கரில் ரெடியாக இருக்க பருப்பையும் காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வந்தோடனே நான் இது கூடவே 2லேருந்து 3 பல்லு தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் அண்ட் கமெண்ட். என்ஜாய் யுவர் ஃபுட். பாய்.